வெல்கம் ஆல் டு த தேர்ட் பார்ட் ஆஃப் கலிவர்ஸ் ட்ராவல். அந்த புக்கில் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே ஒரு புக்கு பிக் இண்டியன்ஸ் வந்து எழுதியிருக்க புக்கை வந்து லில்லிபுட்டில் பேன் பண்ணிட்டாங்க. என்னன்னா அந்த பிக் இண்டியன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நீங்கள் வந்து அவங்க தான் அந்த பிளெஃபஸ்கோக்கும் இங்கே எம்பரருக்கு அகெயின்ஸ்டாக பேசினவங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் பிக் அண்டே உடச்சி எக்கை நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு கிங்குக்கு அகெயின்ஸ்டாக சொல்லியிருப்பாங்க. அப்ப நிறைய புக்ல வந்து இப்படிதான் இந்த பிக் இண்டியன்ஸ் வந்து சொல்லினதுனாலதான் லில்லிபுட்ல வந்து அதை பேன் பண்ணிருப்பாங்க. அப்ப பிளிஃபஸ்கோ வந்து லில்லிபுட்டன்ஸ்க்கு இப்ப அகெயின்ஸ்டா வராங்க. ஏன்னா அவங்கதான் அந்த லாவை அகெயின்ஸ்ட் பண்ணவங்க, டிஸ்ஒபே பண்ணிட்டாங்க அவங்க கொடுத்த ஆர்டரை. நீங்க வந்து ஸ்மால் எண்டை வந்து யூஸ் பண்ணலாம். அந்த வந்து என்ன சொன்னாங்க, ஸ்மால் எண்டை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, லார்ஜ் எண்டை யூஸ் பண்ணாதீங்க. அவங்க லார்ஜ் எண்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப லில்லிபுட்டன்ஸ் வந்து என்ன ஆர்கியூ பண்றாங்கன்னா, யாருக்கு எந்த சைடு வசதியோ கன்வீனியன்டா இருக்கோ அந்த சைடு உடைச்சுக்கிட்டோம். ஸ்மால்னா ஸ்மால், லார்ஜ்னா லார்ஜ். ஒரு கிங்குக்கு லார்ஜா உடைக்கும் போது கை கட் பண்ணனால இவங்க எல்லாரும் மாத்தணுமா ஸ்மால் எண்ட? அப்படி இல்ல, நீங்க உங்க இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு கொஞ்சம் சொல்றாங்க, ஆர்கியூ பண்றாங்க. அப்போ வந்து ரெட் ரிசல்ட் சொல்றாரு, இல்ல வந்து நம்ம வந்து பிளிஃபஸ்கோல வார் நமக்கு லில்லிபுட்டுக்கு அகெயின்ஸ்டா வரதான் போறாங்க. அப்ப நம்ம வந்து லில்லிபுட்டை வந்து நம்ம தான் சேவ் பண்ணிக்கணும் அப்படின்னு ரெட் ரசல் வந்து பிளிஃபஸ்கோ அகெயின்ஸ்டா நமக்கு வார் வரத தடுக்கணும்னு சொல்றார். அப்ப வந்து கலிவர் தான் அந்த பிளிஃபஸ்கோ எம்பரருக்கு நீங்க வந்து பேசணும், ஸ்பையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவங்க சொல்றாங்க, நீங்க வந்து ஏன்னா இவர் பெருசா இருக்கார்ல, நீங்க ஸ்விம் பண்ணி அந்த பிளிஃபஸ்கோ சேனலுக்கு போய் அந்த பிளிஃபஸ்கோல என்ன ஷிப்ல தானே இங்க வார் பண்ண வருவாங்க. ஸோ அந்த ஷிப் எல்லாம் நீங்க வந்து கேப்சர் பண்ணி இங்க கொண்டு வந்துருங்க. அப்ப எப்படி வாருக்கு வராங்கன்னு பாப்போம்னு சொன்னோன்னு கலிவரும் கொண்டு வந்துருவாரு. நிறைய ஷிப் எல்லாம் அப்படி கயிறை வச்சு கட்டி இழுத்துட்டு வருவாரு. ஏன்னா அந்த ஷிப்பும் அவங்களுக்கு தக்கனா தானே இருக்கும், சின்னதா தானே இருக்கும். அவரு வந்து லில்லிபுட்டுக்கு ஷோருக்கு அவ்வளவு ஷிப்பையும் அங்க பிளிஃபஸ்கோல உள்ளதா கட்டி இழுத்துட்டு வருவாரு. அப்போ இது பண்ண பிறகு கலிவர் வந்து அங்க லில்லிபுட்ல ஒரு ஹீரோ ஆயிடுவாரு. ஏன்னா லில்லிபுட்டை காப்பாத்தினால ஹீரோ ஆயிடுவாரு. அப்புறம் எம்பரர் சொல்லுவாங்க, அங்க இருக்க மற்ற ஷிப்ஸையும் மிலிட்டரியில அந்த ஸ்ட்ரென்த் இல்லாதபடி, ஏன்னா வார்க்கு வர இருந்ததை கொண்டு வந்திருப்பாரு, அதர் ஷிப்ஸையும் நீங்க கொண்டு வந்துருங்க, அங்க இருந்து எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா வந்து அப்போனா வார்க்கே அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா கலிவர் வந்து இப்போ வார்ல இருந்து உங்களுக்கு நான் ப்ரொடெக்ட் பண்ணேன், ஆனா வந்து ஸ்லேவரியோ ஒரு இன்ஜஸ்டிஸ் தகுந்த மாதிரி ஒரு சின் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் 3 வீக்ஸ் கழிச்சு பிளிஃபஸ்கோல இருந்து அந்த வாருக்கு அவங்க வந்து சரண்டர் பண்ணிடுவாங்க, சரண்டர் ஆயிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லா ஷிப்பும் இங்க கொண்டு வந்தாச்சு, இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவங்க சரண்டர் ஆயிருவாங்க, நாங்க உங்களுக்கு கீழே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாருக்குமே கலிவரோட கைண்ட்னஸ், லில்லிபுட்ஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணாரு, அந்த கிங்டம்க்கு எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணிருக்காரு, அது எல்லாமே எல்லாருக்கும் பிடிச்சி எல்லாருமே அவருக்கு என்ன வேணுமோ பண்ணட்டு அப்படின்ட்டு எம்பரர் வந்து அலோவ் பண்ணிடுவாரு. அப்போ வந்து கலிவர் வந்து அவரோட டியூட்டி வந்து அந்த கான்ட்ராக்ட்ல அவங்க சொன்னாங்கல்ல, நான் ஃப்ரீ பண்ணா நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணும், அதுக்கு தகுந்த மாதிரி அவர் பண்ணி கொடுத்தாச்சு. அவர் வந்து ஒரு நாள் வந்து லில்லிபுட்டன்ஸ் கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆயாச்சு. அப்போ அந்த எம்பரரோட ஒய்ஃபோட ரூம்ல ஒரு ஃபயர் கேட்ச் பண்ணிருக்கு, தீ பிடிச்சிரும். அந்த தீயை அணைக்கிறதுக்கு அவருக்கு என்ன பண்ணன்னு தெரியாம அவர் அதே இடத்துல, அவர் பெரிய மனுஷனாரெல்லாம் இருக்காரு, யூரினேட் பண்ணி விட்டுருவாரு. அப்போ வந்து அவருக்கு தெரியும் பப்ளிக் பிளேஸ்ல இந்த மாதிரி பண்ணா இது வந்து கிரைம், லில்லிபுட்ல இது வந்து ஒரு கிரைம் அப்படின்னு தெரியும், இவர் பனிஷ் பண்ண போறாங்கன்னு தெரியும். ஆனா அவர் வந்து எம்பரர் வந்து டாலரேட் பண்ணிப்பாரு, ஒன்னும் இல்ல பிரச்சனை இல்லை, தீ பிடிச்சதை காப்பாத்துறதுக்காண்டி எவ்வளவு பேரை ரெஸ்கியூ பண்ணிருக்காரு, அதனால இது ஒரு பெரிய கிரைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் பிளெஃபஸ்கோல உள்ள கோர்ட் மனுஷங்க இப்ப சரண்டர் ஆயிருப்பாங்கல்ல, இவங்க கலிவர் தானே அங்க உள்ள ஷிப் எல்லாம் அங்க தூக்கிட்டு வந்து காப்பாத்தி விட்டது. சோ அவங்க வந்து இவருக்கு எதிரா ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்கன்னா, இவரை வந்து நீங்க கொன்னுறணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னெல்லாம் கேஸ் அவருக்கு மேல சார்ஜ் பண்ணிருப்பாங்கன்னா, பப்ளிக் பிளேஸ்ல இப்படி யூரினேட் பண்ணிட்டாரு, எம்பரர் சொன்ன ரிமைனிங் ஷிப் எல்லாம் கொண்டு வா, அங்க அதெல்லாம் பிடிச்சி கொண்டு வான்னு சொன்னதுக்கு நான் சின் பண்ண மாட்டேன், இன்ஜஸ்டிஸ்க்கு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ அது எம்பரருக்கு ஆர்டருக்கு அகெயின்ஸ்ட். அப்புறம் எனிமி அம்பாசிடர்ஸ் கூட ரொம்ப க்ளோஸா இருக்காரு. ஏன்னா பிளெஃபஸ்கோவுக்கு விசிட் பண்ணணும்னு இவர் ஆசைப்பட்டு இருக்காரு, அங்க போகிறதுக்கும் இருந்திருக்காரு.
அப்ப எனிமி பீப்புள் கூட ரொம்ப க்ளோஸா இருக்காரு. இவர் இப்ப டிராவல் பண்ணி பிளஃபஸ்கோ நமக்கு எதிரி நாட்டுக்கு போறாருங்கிறதுதான் அவருக்கு மேல போட்ட கேஸ். ஆனா வந்து கலிவர் சொல்லிப்பாரு ரெட் ரசல்ட்ட, இது வந்து ரெட் ரசல் தான் கலிவருக்கு மேல இருந்த எக்ஸிக்யூட், அதாவது அவரை கொல்ல நினைச்ச பிளான கொஞ்சம் குறைச்சிருப்பாரு. என்ன குறைச்சிருப்பாருன்னா, கொல்ல வேண்டாம், அவருக்கு கண்ணை நம்ம வந்து பிளைண்ட் ஆக்கிடணும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. அத கொல்றதோட இவர் பிளைண்ட் ஆக்கி அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணிருப்பாங்கன்னா, சாப்பாடு கொடுக்காம அவரை கொண்டுடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா வந்து இவர் கலிவருக்கு வந்து இன்னும் அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு 3 days இருக்கும்போது இவர் வந்து கலிவர்கிட்ட வந்து அபிஷியல்ஸ் சொல்றாங்க, உங்களுக்கு என்ன 3 days இருக்கு இந்த பிளைண்ட் அவங்கள ஆக்குறதுக்கு, நீங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கலிவர் இருந்து தப்பிச்சு போறதுக்கு என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு தான் காலை எட்டி வச்சா அடுத்த ஊரா வந்துருமே, அப்படி சேனலை ஒரு ஆறை மட்டும் கிராஸ் பண்ணா பிளஃபஸ்கோ வந்துருது. அந்த பிளஃபஸ்கோல போய் இருந்துப்பாரு. அப்போ அவர் வந்து பிளஃபஸ்கோ பக்கத்துல ஷோர்ல பார்க்கும்போது இவருக்கு ஏத்த மாதிரி ஒரு சைஸ்ல ஒரு ஷிப் வந்து கமந்து கிடக்கும் அதுல. அப்ப அவர் அதை கொண்டு வந்து திருப்பி எடுத்துக்கோங்க கொண்டு வந்து பிளஃபஸ்கோல பீப்புள்கிட்ட ஹெல்ப் கேட்பாரு, எனக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? அப்ப வந்து லில்லிபுட்ல இருந்து அந்த பிளஃபஸ்கோக்கு ஒரு ஆர்டிக்கல், அதாவது ஒரு நியூஸ் வரும், அதாவது கலிவரோட நாங்க ஐசைட்டை பிளைண்ட் பண்ண போறோம், அப்ப அதுக்கு அவரை அங்க வந்து அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பிளஃபஸ்கோல உள்ள எம்பரர் என்ன சொல்லுவாருன்னா ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுவாரு, கலிவர் லில்லிபுட்டையும் விட்டு போறாரு, பிளஃபஸ்கோவும் விட்டு இந்த போத் கிங்டம்ஸையும் விட்டு அவரு போறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து 1 மாசம் கழிச்சு இந்த போட் எல்லாம் ரெடி ஆயிரும். கலிவர் வந்து நம்ம இனி செயில் பண்ணி இங்க இருந்து போகலான்னு ரெடியா இருப்பாரு. அத மாதிரி அவர் இங்கிலாந்துக்கு போய் சேஃபா ரீச் பண்ணிருப்பாரு. அங்க வந்து இந்த பிளஃபஸ்கோல இருந்து போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி அனிமல்ஸ் இருப்பாங்கல்ல, அங்க சின்ன சின்ன அனிமல்ஸா இருக்கு, அந்த மினியேச்சர் கிரியேச்சர்ஸ் அவர் வந்து கொண்டு போயிருப்பாரு. அவருக்கு பாக்கெட்ஸ்ல போட்டு பிளஃபஸ்கோல இருந்து எடுத்துட்டு போயிருப்பாரு. இந்த மினியேச்சர் அனிமல்ஸ், ஃபார்ம் அனிமல்ஸ அவர் அங்க ஒரு இங்கிலாந்துல ஒரு ஷோ நடத்தி அவர் மணி ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாரு. இதோட வாயேஜ் டு லில்லிபுட் அப்படிங்கிறது பார்ட் எண்ட் ஆகுது. இனி நெக்ஸ்ட் வாயேஜ், செகண்ட் வாயேஜ் எங்க போறாரு அப்படிங்கறத நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம். தேங்க்யூ.